கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 96:13 இப்படியாக சொல்கிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களையும் சந்ததியோடு நியாயம் தீர்க்க வருவார். அவர் நீதி செய்கிற கர்த்தர், அவருக்கிடும் நாமும் நீதி செய்கிற கர்த்தர். The Lord who judges. அந்தரங்கங்களை நியாயம் தீர்க்கிறார், வழிகளை நினைவுகளை நியாயம் தீர்க்கிறார், வார்த்தைகளை நியாயம் தீர்க்கிறார். இந்த காலைவெளியில் வழிகளை நியாயம் தீர்க்கிறார். The Lord will judge your ways. உன்னுடைய வழிகளை நியாயம் தீர்ப்பார். எசேக்கியேல் 18:29-30 வாசிக்கும் போது, இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாயிருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவா செம்மை அல்லாததாய் இருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவைகளை அவனவனுக்கு வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரே, என்னுடைய வழி செம்மையாயிராதோ என்று சொல்கிறீர்களா? உங்களுடைய வழிகள் அல்லவா செம்மை இல்லாததா இருக்கிறது. நீங்கள் என்னை சொல்லுகிறீங்களே, என்ன ஆண்டவரை செய்றீங்க, எனக்கு என்ன செஞ்சீங்க, உங்கள் வழி எனக்கு செம்மையா இல்லையே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வழி செம்மையா இல்லை என்று சொல்லாதே, உன் வழிகள் செம்மை இல்லாததா இருக்கிறபடினால் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நான் உன் வழிகளை நியாயம் தீர்ப்பேன். உன்னுடைய எல்லா மீறுதல்களை விட்டு இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் ஆண்டவர் உடைய கோபாக்கனைக்கு நீ தப்புவிப்பாய். ஏசாயா 55:7-8 சொல்லப்படுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நாம் தம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய நினைவுகள் வழிகள் கர்த்தருடைய வழிகள் நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அப்படியாய் உங்களுடைய ஆண்டவர் உங்களை குறித்திருக்கிற நினைவுகள் வழிகள் பெரிதாக இருக்கிறது. உன் வழியிலே கர்த்தரை இழுக்க வேண்டும் என்று நினைக்காதே. டோன்ட் டைரக்ட் லார்ட் டு கம் இன் யோர் வே. அது உன்னை கொண்டு போய் பாதாளத்தில் சேர்த்துவிடும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு அது பரிதபிக்கக்கூடியதாக இருக்கும். allow the Lord to take you in his ways. ஆண்டருடைய வழி இன்னதென்று நீ அறிந்திருக்கிறபடினால் அந்த வழிகளிலே செல்ல உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பிலேயாம் ஆண்டருடைய வழியை விட்டு விலகி அவன் கடந்து போனான். மோவாப் ராஜா தனக்கு வெகுமானங்கள் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனை ஆசையை தூண்டிவிட்டது நிமித்தம் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கூட கேட்டு மீறி அவன் தன்னுடைய சுய வழிகளிலே கடந்து போகிறான். என்ன சம்பவிக்கிறது? ஆண்டவருக்கு மனசு கேட்கல, தவறான வழியிலே போகிறான் என்று சொல்லி கழுதையை கூட அவர் ஒரு தேவதூதரை அனுப்பி தடை செய்தார் பிரயாணத்தை. கழுதை கண்கள் திறக்கப்பட்டது, பிலேயாமினுடைய கண்கள் திறக்கப்படலை. கழுதை உதைத்தான், கழுதை பேச ஆரம்பித்தது பிலேயாமோடு. ஆனால் சம்பவித்தது என்ன தெரியுமா? அந்த வழி விலகி போனது நிமித்தம் அவன் மீதியானுடைய கைகளிலே பரிதபிக்கக்கூடிய ஒரு மரணத்திலே அவனுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்திலே காணப்பட்டது என்றால் பரலோகத்திலே அவன் நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஏன் ரூத் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நகோமி ஒரு நெருக்கம் என்று பெத்லெகேமிலே அறிந்தவுடனே, ஒரு சாதாரண நெருக்கம், பஞ்சம். ஆனால் பெத்லெகேமுக்கு ஒரு பேர், அப்பத்தின் வீடு, தேவனுடைய வீடு. அந்த அப்பத்தின் வீட்டில், தேவனுடைய வீட்டில் நாம் இருக்கும்போது தேவன் அப்பத்திலும் எண்ணெயிலும் குறையாமல் நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தை இழந்து அவள் பெத்லெகேமை விட்டு அந்த நெருக்கத்தை நிமித்தம் எலிமெலேக் என்ற தன் கணவனோடு கிலியோன் மக்லோனோடு 3-4 பேராக எங்கு வந்தார்கள் தெரியுமா? மோவாப், தேவனால் சபிக்கப்பட்ட தேசத்திற்கு கடந்து வந்தார்கள். 10 தலைமுறை ஆனாலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வரக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அந்த சபிக்கப்பட்ட மோவாப் தேசத்திற்கு வந்தார்கள். அந்த இடத்திலே தன் புருஷனை இழந்தாள். அப்பொழுதாவது அவள் மனம் திரும்பி தன் வழி கர்த்தருக்கு செம்மை இல்லாதது என்று அறிந்து எழுந்திருந்திருக்க வேண்டும். ஆனால் கிலியோன் மக்லோனுக்கு மோவாபின் ராஜாவாகிய ரூத், அந்த அவருடைய ஸ்திரீகள் ரூத் ஓர்பாலை திருமணம் செய்தார். கிலியோன் மக்லோன் இறந்து போனார்கள்.
கிட்டத்தட்ட 10 வருடங்கள் குழந்தை இல்லாமல், சந்ததி இல்லாமல் அவள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மலடியாய் காணப்பட்டாள். அப்பொழுது அவள் மனம் திரும்பி பெத்லெகேமுக்கு புறப்பட்டு வந்தபோது ரூத் அந்த செம்மையான வழியை தேடி வந்தது நிமித்தந்தான் ரூத்துக்கு போவாசுடைய கண்களிலே தயை கிடைக்க செய்து அந்த போவாஸ் ஓபேதை பெற்று, ஓபேத் ஈசாயை பெற்று, ஈசாய் வம்சத்திலே தாவீது வந்து அந்த வம்சத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே பெத்லெகேமிலே அதே யூதா கோத்திரத்திலே பிறக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். யோனா ஆண்டவர் நினைவேக்கு போசினார். ஆனால் வழி தப்பி தர்ஷீஷ்க்கு போனது நிமித்தம் கப்பல் கொந்தளித்தது, தண்ணீர் கொந்தளித்தது, கப்பல் முழுக ஆரம்பித்தது. யோனாவை மேல் சீட்டு விழுந்தது, தூக்கி அந்த கடலிலே எரியப்பட்டார். ஆனாலும் ஆண்டவர் மனதுருகி ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் வயிற்றிலே 3 நாட்கள் யோனா தத்தளித்தான். ஆண்டவரே, உன் கிருபையை போக்கடித்து விட்டேனே என்று கதறி தேவனிடத்தில் விண்ணப்பித்த போது தேவன் மீனுக்கு யோனாவை கொண்டு போய் கரையிலே கட்டளையிடும்படி கட்டளையிட்டார். அந்த யோனா திரும்ப நினைவேக்கு வந்து ஆண்டவருடைய வழியில் நடந்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஆசீர்வாதத்தை காண முடிந்தது. ஆனால் பிலேயாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மரணம் சம்பவித்தது. 2 பேதுரு 2:14-19 வாசிச்சார். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்த பேரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். பேசாத மிருகம் மனுஷன் பேசி தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீரில்லாத கிணறுகளும் சுழல் காற்ற அறுப்புண்டோடுகிற மேகங்கள்மா இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் இருள் இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்த பேயேரின் குமாரனின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிலேயாமின் வழியை பின்பற்றினால் இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஏசாயா 58:13 கூட உன் பரிசுத்த ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உன் வழிகளின்படி பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், சொன்ன நேரத்திலே ஆலயத்திற்கு கடந்து வர வேண்டும். உன்னுடைய சொந்த வழியிலே அன்றைக்கு நடக்கக்கூடாது. அன்றைக்கு தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெண் பார்க்க போக வேண்டும், அன்றைக்கு தான் ஊர் சுற்ற போக வேண்டும், அன்றைக்கு தான் இந்த காரியத்துக்காக போக வேண்டும் என்று சொல்லி உன் வழியில் நடக்கக்கூடாது. உன் வழியில் நடவாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை கூட பேசாமல், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக என்பாடானால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பார். யாக்கோபின் சுதந்திரத்தினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியான வழிகளில் நடக்கிறீர்களா? லஞ்சம் வாங்குகிறீர்களா? பரிதானம் கொடுக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கள்ளத்தனம் பண்ணுகிறீர்களா? இன்றைக்கு யோசித்து பாருங்கள். உங்கள் வழி கர்த்தருக்கு செம்மையாக இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். எசேக்கியேல் 33:20 நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நான் உங்களை அவனவன் வழிகளின்படியே நியாய தீர்ப்பேன் என்று சொல்கிறார். எரேமியா 6:16 வாசிக்கும்போது ஒரு நல்ல வசனம். வழிகளில் நின்று ஆண்டவர் சொல்றாரு, வழிகளில் நின்று பூர்வமானதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நல்ல வழி எது என்று கேட்டு விசாரித்து, எந்த வழி உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தரும் என்று கேட்டு விசாரித்து நடவுங்கள் என்று சொல்றார். நல்ல வழி எது? வழிகளில் நில். முதல் எது நல்ல வழி, எது கெட்ட வழி என்று ஆராய்ந்து பார். எந்த வழி உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தரும் என்று யோசித்து பார்த்து நட. ஆனால் அவர்களோ அந்த வழியெல்லாம் நாங்கள் நடக்க மாட்டோம், அப்படிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அப்படிலாம் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம், அப்படிலாம் எங்களை தாழ்த்த மாட்டோம், அப்படியெல்லாம் நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு முன்பாக பொறுமையாக இருக்க மாட்டோம் என்று உன் வழியிலே நீ பெருமையோடு நடக்காதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வழி வழிகள் நின்று எந்த வழி நல்லது என்று, அப்போ எந்த வழி நம்ம அதை கேட்கணும். எவ்ரி குவெஸ்டனுக்கு பைபிள் ஆன்சர் இருக்குது. இந்த மாதிரி கேட்ட உடனே நீ யோசிக்கணும், நல்ல வழி எங்கே? அப்போ நல்ல வழி என்ன? அதே எரேமியாவில் ஆண்டவர் பதில் சொல்கிறாரு 21:8 எது நல்ல வழி? பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியும் மரணத்தின் வழியும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல வழி எது, வழி எது என்று முதல் கேட்கிறார். நல்ல வழி எது? ஜீவ வழி, மரண வழி நமக்கு முன்பாக வைக்கிறார்.
இப்போ திரும்பி கொஸ்டின் எழும்பணும், ஜீவ வழி என்றால் என்ன, மரண வழி என்றால் என்ன? அதை தான் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் போது 2 வழிகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இடுக்கமான வாசல் வழி, அதுதான் பரலோகத்திற்கு போக வழி. இடுக்கமான நேரோ வே, அப்படியே குறுகினதில்லை. உங்கள் வாழ்க்கையில் குறுகி அவமானங்கள், நிந்தைகள், கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்து கடந்து போகிறது நெருக்கமான வழிதான் இடுக்கமான ஒரு வழி. அடுத்தது மரண வழி. எது? விசாலமான ஒரு வழி, மனம் போன போக்கில் வாழ்கிறது, மனம் போன போக்கில் பேசுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த இடுக்கமான வாசல் வழி நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகும். ஆனால் அந்த மரண வழி நம்மளை பாதாளத்திற்கு அழைத்து செல்லும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் ஐஸ்வர்யவான் லாசரு. 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருந்தார்கள். ஐஸ்வர்யவான் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். எல்லா மேள வாத்தியங்களோடு குடி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் லாசரு அவன் வீட்டு முற்றத்திலே ஒரு பிச்சைக்காரனை போல் வாழ்ந்து கொண்டிருந்தான். 2 பேருக்கு ஒரே மரணம் சம்பவித்தது. 2 பேருடைய ஆத்மா பிரிந்தது. சுகபோகமாய் கொண்டு போய் அடக்கம் பண்ணார்கள். ஆனால் இவனை ஒரு நாய் இழுத்து கொண்டு போய் மணலிலே புதைத்தது. ஆனால் லாசருடைய ஆத்மா எங்கே போனது? ஆபிரகாம் மடியிலே பரதீஸ்க்கு. ஐஸ்வர்யனுடைய ஆத்மா நரகத்திற்கு போகிறது. அப்பொழுதால் மேலே பார்க்கிறான், ஐயோ இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே, இவன் எங்கள் வீட்டு முற்றத்திலே உட்கார்ந்த பிச்சைக்காரன் அல்லவா? பாருங்க, ஐஸ்வர்யவான் பேர் இல்லை, பிச்சைக்காரன் பேர் இருந்துச்சு, லாசருன்னு. அப்பொழுது ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், எனக்கு இந்த வேதனை பொறுக்க முடியவில்லை, நுனி விரலில் ஒரு சொட்டு தண்ணி எனக்கு அவன் மூலமாய் கொடும் என்று அவர் சொல்கிறார். உனக்கும் அவனுக்கும் பெரிய பிளவு இருக்கிறது, அவன் அங்கே வர முடியாது, நீ நினைத்தாலும் இங்கே வர முடியாது. அப்பொழுது இந்த வேதனைக்கு வராதபடி என் சகோதரர்களுக்கு போய் அவனை அனுப்பி சுவிசேஷம் சொல்லுங்கள். எத்தனையோ பேர் சொல்லிவிட்டார்கள், அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்பொழுது அதற்கு காலம் அல்ல என்று சொல்லிட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு 2 வழிதான். ஒன்று கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஜீவ வழி, ஒன்று மரண வழி. ஜீவ வழி இடுக்கமான வாசல் வழி, பரலோகத்திற்கு போகக்கூடிய ஒரு வழி. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மரண வழி விசாலமான வழி, ஜீவ வழி. இயேசு நானே வழியும் ஜீவனும் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நானே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். மரண வழி பிசாசின் வழி. இன்றைக்கு அந்த வழிக்குள்ளே கடந்து போகாதபடி உங்களை எச்சரியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உன் வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் உன் சத்துருக்களையும் உனக்கு கர்த்தர் சிநேகிதனாய் மாற்றி தருவார். ஆண்டவர் இந்த வசனத்தை யாருக்கோ பேசுகிறார். இன்னைக்கு அவங்க போகிற வழியிலே நீயும் போயிடாத. ஆனால் உன் வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் கர்த்தர் உன் சத்துருவையும் உனக்கு சிநேகிதனாய் மாற்றி தருவார். என் வாழ்க்கையிலே கர்த்தர், நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எல்லாரும் எங்களுக்கு சத்ருவாக மாறிட்டாங்க. யாரும் எங்கள் வீட்டில் அனுமதிக்கலை, எந்த நல்ல காரியத்திற்கு போக முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு நாங்கள் பிரியமாக இருந்தது நிமித்தம் இப்பொழுது எங்கள் வீடு ஒரு அடைக்கல பட்டணமாய் மாறி எல்லோரும் எங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட்டு இறக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு உன் வழி மற்றவங்க வழி மாதிரி நீயும் நடக்கணும்னு நினைக்காத, அவங்க போகிற வழியில் நீயும் நடக்கணும்னு நினைக்காத. ஆனால் இன்றைக்கு வழிகளில் நின்று நல்ல வழி எது என்று சிந்தித்து நீ செயல்படுவாயானால் உன் ஆத்மாவுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உன் சத்துருக்களை உனக்கு சிநேகிதனாய் மாற்றி தருவார். வழிகளிலே கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். உன் வழி செம்மையாக இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். லாசருவை போல் நீ ஏழையாக இருந்தாலும், எளியவனாக இருந்தாலும், படிக்காதவனாக இருந்தாலும் உன் வழி செம்மையாக இருக்கட்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வழியிலும் ஆண்டவரே எங்கள் வழிகளை நியாயம் தீர்க்க நீர் இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய வழி செம்மையாயில்லை என்று நாங்கள் சொல்கிறோம். நீர் கேட்கிற இஸ்ரவேல் வம்சத்தாரே, என்னுடைய வழி செம்மையா இல்லையா? நீங்கள் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செம்மை இல்லாத வழியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வழிகளுக்கு தக்கதாக நான் நியாயம் தீர்ப்பேன். என்னுடைய வழிகள் நினைவுகள் உன்னுடைய வழிகள் நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அப்படியாய் உன்னை கொண்டு என் வழிகள் நினைவுகள் இருக்கிறது என்று கர்த்தாவே நீ சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வழிகள் நின்று நல்ல வழி எது என்று கேட்டு ஆராய்ந்து நாங்கள் செயல்படும் போது ஆண்டவரே, ஜீவ வழி மரண வழி எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அந்த ஜீவ வழி இடுக்கமான ஒரு வாசல், மரண வழி பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு வாசல். அதை நாங்கள் தெரிந்து கொள்ளாதபடி எங்கள் வழிகளிலே நின்று பூர்வமானைகளை அறிந்து நல்ல வழிகளை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது எங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல வழியிலே நாங்கள் நடக்கும்போது தான் எங்கள் சத்துருக்களையும் எங்களுக்கு சிநேகிதனாய் மாற்றி தருவீரப்பா. எங்கள் வழிகள் உமக்கு பிரியமாக இருக்கணும் ராஜா. ஆண்டவரே, தேவ கிருபைகளை ஆளுகை செய்யட்டும்.
இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.